சனி வக்ர பயிற்சி, தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். 4ஆம் இடம் அப்படின்னாக்கா குருவுடைய வீடு. அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 5ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து உச்சமாகி அந்த பார்வையை வக்ரமாகக்கூடிய சனி பகவானுக்கு இருக்குது. வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் 4.5 மாத காலங்கள், 138 நாட்கள். இந்த சனி பகவான் ராசிக்கு 2 குடை கிரகம், 3ஆம் அதிபதி, 4ஆம் இடத்துல வக்ரமாகிறது நல்லதா? அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். எப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இப்போ 4ஆம் இடத்துல தான் வக்ரமாகிறார். 4ஆம் இடத்துல சனி பார்வையில், அப்படி இல்லைன்னா சனி நகரக்கூடிய இடத்துல. சனி பார்வை அப்படின்னாக்கா ரிஷபராசியில், இன்னொன்று கன்னியா ராசி, தனுசு ராசி. இந்த 3 இடங்கள் சனி நகரக்கூடிய இடம் 4 இடம். இந்த 4 இடத்துல ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியார் குரு இருந்தால், வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த சனி நகரக்கூடிய இடத்துலையும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால், சனி பார்க்கக்கூடிய இடமே லக்னத்துக்கு 4ஆம் இடமா வந்தா, இப்போ கும்ப லக்னம், இன்னொன்று மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த 4 இடங்கள் இருக்கு இல்லையா? கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் சனி, மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் சனி, கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் சனி, தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார் சனி. அப்போது வேலை சார்ந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இது 2024 இப்போ குருவோடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் போன காலகட்டத்திலேருந்து 2024 எண்டில் தான் குருவுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தார். யாராருக்கெல்லாம் குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். அப்போத்துலேருந்து வேலை கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு, ஒரு சில பேருக்கு வேலையும் போயிருக்கலாம், ஒரு சில பேருக்கு உடனே வேலை கிடச்சிருக்கலாம், அந்த வேலையும் சரியில்லாமல் இருக்கலாம். இப்போ எது வரைக்கும் வரும் அப்படின்னா, வேலை ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, வேலை போயிடுச்சு, ஆனால் வேலை கிடைச்சாலும் அந்த வேலை சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா 2028 வரைக்கும், 28 ஃபுல்லாக இல்லை, 27 முடிஞ்சு 2028 வந்தால் தான் அவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் இந்த தனுசு ராசிக்கு தீரும். அது வரைக்கும் வேலை கிடைச்சா கூட அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்காது, வேலையில் கொஞ்சம் சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சர்வைவல் ஓடும், ஃபேமிலி ரீதியாக ரன் பண்ண முடியும், சேமிப்புங்கிறது இருக்காது, ஆனால் செலவாகாது, இதுமாதிரி கடன் பிரச்சனைலாம் வராது. அதுக்கு நான் கேரண்டி தரேன். எப்படியும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தசாபுத்தியை மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணிச்சுன்னா, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் இந்த சனியுடைய சம்மந்தப்பட்டிருந்தால், சனி நகரக்கூடிய இடம் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா, அது வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். எல்லாமே சரியாகும். தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு? மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் எடுத்துக்கிறேன். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால், பிறகு 20 வருடங்கள் சுக்கரதசை, 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கரதசை வரும். சுக்கரதசை ராசிக்கு 6 குடை கிரகம், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார். இப்போ சுக்கரதசையில் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? 16 to 24, 25 வரைக்கும் எடுத்துக்கலாம். 22 வரைக்கும் தான் படிக்கிற காலகட்டம். 25லாம் ஒரு சில பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ படிக்கிற வயசில் இருந்தால் இந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பில் தடை வராது. குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது. குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகளை கொடுக்கும். இன்னொன்று, முயற்சி பண்ணுறதுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி தான் இப்போ குரு பார்க்குறார். இந்த சனி பகவானை அவர் தான் வக்கரமாகிறார். எதையுமே தடை தாமதங்களோடு இருந்ததெல்லாம் இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், ஓட ஆரம்பிக்கும், இப்போ வேகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கும், இப்போ நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும், முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள். படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்படுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அவயோக தசைகள், அதாவது ஒரு 40 வயசு 30 வயசுலாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, இப்போ படிப்பை தடை பண்ணி விட்டுரும். அது எப்படி தடை பண்ணுன்னா, கெட்ட வழியில் போக வைக்கும், கெட்ட பேர் எடுக்க வைக்கும், லவ் அது மாதிரிலாம் போக வைக்கும். லவ்ங்கிறது ஒரு கெட்ட நேரம் தான். நம்ம எப்படி ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களில் போகிறோம், ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் அது மாதிரிலாம் இருக்கிறோம், அப்பா அம்மாவுக்கு அகைன்ஸ்டாக போடுறோம், அவங்க சொல் பேச்சு கேட்காம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், அவங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, இது கெட்ட நேரம் தானே. அது மாதிரி தான் லவ்வும். இது மாதிரி உங்களை திசை மாற்றி விட்டுரும். அதனால் அந்த திசையில் போகாமல் இப்போ
நீங்கள் சுதாரிப்பு இருக்கணும். படிப்பில் நல்ல ஒரு லெவலுக்கு வரணும். படிச்சிருங்க. 22 23 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்கும் கூட நல்ல படிப்பு படிச்சிருங்க. இதுக்கு வந்து ராசி நட்சத்திரம்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. அப்போ தான் பின்னாடி வரக்கூடிய தசைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். ரொம்ப கஷ்டகாலம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை சமாளிக்கலாம். ரொம்ப நல்ல டைம் வருதுன்னு வச்சிங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அந்த டைமில் பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். கஷ்டம் வரும்போது மட்டும் அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால தான் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். இது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிடுறேன். இப்போ 20 22 வயசுக்கு மேலே இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலை கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. நல்ல ஒரு வேலை அப்படின்னாக்கா அந்த சூரிய தசை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான். உங்களுக்கு வயசில் எந்த வயசில் சூரிய தசை ஸ்டார்ட் பண்ணுதோ, ஒரு சில பேருக்கு வந்து 21 22 கூட ஸ்டார்ட் ஆகலாம். சுக்கிர தசை முடிஞ்ச பிறகு தான், சூரிய தசை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த வேலைங்கிறது ஸ்டடி ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலைங்கிறது நிரந்தரமாக இருக்காது. இப்போ சனி வகர காலத்தில் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த சுக்கிர தசையில் 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது ராசிக்கு வந்து 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், குருவுடைய வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த டைமில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஜாப்பெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாட்டிலே வந்து இடம் மாற்றங்கள், வெளிநாட்டில் வந்து ஒரு இடம் வாங்குறதோ அது மாதிரி, இங்கே வந்து ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரி இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்கள் பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. சனி வகர காலத்தில் எந்த முடிவு எடுக்க தேவையில்ல. நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல, பாசிட்டிவான பதில் வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் திருமணத்தை பண்ணலாம், சக்ஸஸ் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு 8 தசை. நிறைய பேர் வந்து சந்திரன் வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கார், வக்ரமான சனி இந்த வீட்டை பார்ப்பார் 10ஆம் பார்வையா. இப்போ வந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் பார்வை வரும், மூல நட்சத்திரத்துக்கு பார்வை வராது. அதனால் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது. என்னென்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, இந்த நட்சத்திராதிபதி, அதாவது மூல நட்சத்திராதிபதி கேது, அந்த கேது பகவான் வந்து இவருக்கு மறையாமல் இருக்கணும். ஒரு கால் சுபத்துவமாக இருந்துட்டா சிறப்பு. இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சரி, இந்த தசை நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. 8ஆம் அதிபதி தசையாக இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல தான் மறைஞ்சி தசை பண்ணுறார். நட்சத்திராதிபதி மட்டும் நல்லா இருக்கணும். சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கிறது அந்த கேது பகவான், அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தசை நல்லாயிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இன்னொன்று வந்து ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தான்னு வச்சுக்கலாம். இப்போ ராகுவோடு சேர்ந்து இருந்தால் நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துட்டு வரும். பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் இந்த சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, அது நிறைய கஷ்டங்களை அந்த தசையில் கொடுக்கும். இது மட்டும்தானே தவிர மற்றபடி சனி நகரக்கூடிய இப்போ வந்து வக்ரமாகறான்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா, தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, தொழிலை நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதை பார்த்து பண்ணுங்கள். எம்ப்ளாயாக இருக்கிற வரைக்கும் சிறப்பு. இப்போ வேலை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம், இடமாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் சிறப்பு. செவ்வாய்ங்கிறது பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. இது வந்து நல்லாவே இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசையில். இடம் வாங்குறதோ, இடம் விற்கிறதோ, அது மாதிரி வீடு கட்டுறது, இல்லை வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலை சம்மந்தமான பிரச்சனை தீரும். மணி லாக்காக இருந்துச்சுன்னா அதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் யாருக்காவது இப்போ சுப விசேஷம் பண்ணோம் நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்து சுப விசேஷம் கூடி வரும். வீட்டில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருந்தா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் தசைங்கிறது நல்லாவே இருக்கும், அருமையான டைம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. ஒரு சில பேர் செவ்வாய் தசையில் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா, அந்த செவ்வாய் மறையக்கூடாது. இப்போ 6ஆம் இடத்துல இருந்தான்னு வச்சிங்களேன், நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். செவ்வாய் தசையே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். 7 வருஷம் படாத பாடுபட்டுருவீங்க. 8ல் இருந்தாலும் சரி, நீசமாயிட்டார். அதே மாதிரி இன்னொன்று வந்து 12ல் இருந்தால் கூட ஆட்சி பெற்று ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுவும் ராகு கேதுவோட சேர்ந்துட்டா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது மாதிரி இருக்குது. அப்போ நான் நல்லா சொல்லிட்டு இருக்கேன், பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன். அங்கே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணக்கூடாது. இந்த செவ்வாய் மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதுமாரி ஒரு தசை எதுக்குமே உதவாத ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்குது. அதில் வளர்ச்சியே இருக்காது. ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் நிறைய பிரச்சனையை வச்சுட்டு வளர விடாமல் அது மாதிரி எதிர்ப்புகள் நிறைய எல்லாம் கொடுத்துட்டே வரும்.
இது மாதிரி டைமில் இப்போ தொழில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உஷாராக பண்ணணும். கடன் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடம், அதாவது சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல நட்சத்திரம் ஏறி இருக்கணும், சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை அது மாதிரி இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த ராகு பகவான் நல்லாயிருக்கும். இப்போ சனியோட வீட்டில் இருக்காருன்னு வச்சிங்களா, கஷ்டத்தை கொடுக்கும். அந்த சனியோட வீடு அப்படின்னாக்கா அங்கேயும் சுபகிரக நட்சத்திரமாக இருந்தால், உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு சுபகிரகத்தோட வீட்டில் இருந்தால் அது எல்லாமே அருமையான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு சனியோட வீட்டில் வந்து தசை பண்ணிச்சுன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 வருஷமாக வேலை ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. தனுசு ராசிக்கு வேலையில் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ இந்த சனி பகவான் வந்து வக்கர காலங்களில் வேலை மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் உஷாராக வேலை பார்க்குறது நல்லது. ஏன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பூராட நட்சத்திரத்தில் தான் பார்க்குறாரு. பூராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் வந்து ராசிக்கு 4, அதாவது குரு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் லக்னத்துக்கு 4, வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அதுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனா சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால் இப்போ வேலை மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். வேலையில் வந்து சிக்கலை கொடுக்கும். நீங்கள் எப்படி அதை பார்த்துக்கணுமோ அதை பார்த்துங்க. அதாவது ஒரு எச்சரிக்கை தான் இது. நடந்துரும் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். வேலையில் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப உஷாராக கவனமாக அந்த வேலையை பார்க்குறது நல்லது. ஆல்ரெடி வேலை போயிடுச்சுன்னா இப்போ வேலை கிடைக்கும். வேலை போகிற மாதிரி இருக்குது சார், ஏதோ ஒரு மாற்றத்தை இருக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டு நிற்காதீங்க. அதுவாக போனால் பரவாயில்ல. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது. அந்த வக்கர காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த முடிவும் இப்போதைக்கு வேண்டாம். ராகு அப்படிங்கிறது என்னென்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, விசா பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு தீர்வுக்கு வரும். விசா பிரச்சனை போயிட்டுருக்கு, விசா இருக்குது வேலை இல்லை, வேலை இருக்குது விசா இல்லை, இப்படியெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது. இப்போ வேலை வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும், ஆனால் விசா முடிஞ்சு போச்சு சார், எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, வெளியே அனுப்ப பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இல்லை விசா இருக்கும் ஆனால் வேலை மட்டும் எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கு சார் அப்படின்னா அந்த வேலை இப்போ கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலைங்கிறது ரொம்ப, அதாவது எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்றது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க அவங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாகவும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும். கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவுகள்லாம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய உதவிகள் கிடைக்கும். கடன் உதவி நீங்கள் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் இப்போது. ஏன்னா குரு உங்களுக்கு உச்சமாக இருந்து பொருளாதாரத்தை கொடுக்குறார். அது கடன் வாங்கி தான் கொடுப்பார், அது நேரடியாக கொடுக்க மாட்டார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா என்னோட இது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் தான் குரு பார்வை மூலிமா. வேலை பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்து குருதசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குருதசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்ல, எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்தால் கூட பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு பதியுது. இந்த சனி வக்கரமாகக்கூடிய கிரகத்துக்கு அந்த பார்வை இருக்கிறதுனால இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகள். உடல்நலம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். யாராருக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவு அது இதுன்னு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ எடுக்கலாம். மருத்துவ செலவு கம்மியாகும். என்னை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை கம்மியாகும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருந்தா, வீட்டில் வாரிசுகள் பிளான் பண்ணியிருந்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கரம் அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். நன்றி.